மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ் ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி டாபா பன்னீர் கிரேவி தான் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நானுக்கு, சப்பாத்திக்கு, பரோட்டாக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம தாபா பன்னீர் கிரேவிக்கு ஃபஸ்ட்டு கடாயில் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா 1 டம்ளர்லேருந்து 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கங்க. அதில் நம்ம 10 காஞ்ச மிளகாய், 10 காஷ்மீர் மிளகாய், நம்ம வந்து கசகசா 1 ஸ்பூன், கிர்னி விதை 1 ஸ்பூன், வெங்காயம் ஒரு 3 வெங்காயம், முந்திரி ஒரு 10 முந்திரி, தக்காளி ஒரு 3 தக்காளி, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வேக வச்சிடலாம். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். பாருங்கள், பூண்டு ஒரு 4-5 பல், அதுக்கப்புறம் இஞ்சி பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதனால் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து அப்படியே பீஸாவே கூட போட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு இதை மூடி வச்சுருவோம், நல்லா வேகட்டும். பாருங்கள், இந்த வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகாய், முந்திரி இது எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இதை வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நல்லா ஆறட்டும், அரைச்சி எடுத்துக்கலாம். பன்னீர் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ண பன்னீரை இந்த ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். பாருங்கள், இதில் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து அரிசி மாவு சேர்த்துக்கலாம், பச்சரிசி மாவு. இதை வந்து நல்லா இந்த மாதிரி குலுக்கி எடுத்துக்கலாம். முதல்ல கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பன்னீரை வந்து ஒரு வதக்கிக்கலாம். பாருங்கள், இந்த எண்ணெயில் பன்னீரை போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். ரொம்ப பொரிக்க வேணாம், லைட்டாக ஒரு வதக்கினா போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு வறுத்தா போதும், ரொம்ப வந்து பொரிக்க வேண்டாம். பன்னீர் வந்து பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ பூண்டு வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பாருங்கள், பட்டர் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ஜீரகப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன், சோம்பு பொடி ஒரு 1/4 டீஸ்பூன். இது எல்லாமே நல்லா வதங்கிட்டு இருக்கும் போது நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த விழுதை வந்து சேர்த்துடலாம். பாருங்க, இந்த மாதிரி எல்லாமே நம்ம போட்டதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கொஞ்சம் வேணும்னா தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா இந்த மசாலா வாடை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும், மூடி வச்சிடலாம். இப்போ நமக்கு பன்னீர் கிரேவி நல்லா வந்து கிரேவி மாதிரி வந்துருச்சு. இப்போ நம்ம பன்னீரை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம கடைசியில் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும். ஒரு 2-3 ஸ்பூன் இதில் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றிக்கலாம். இப்போ இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம். சூப்பரான தாபா பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.